கிழக்கு ஜெர்மனியின் வெளிநாட்டு குடியேறிகள் மற்றும் இல்லையெனில் அங்குள்ள தொழிலாளர் சந்தையில் பெரும் வெற்றிடம் உருவாகும் என ஜெர்மன் பொருளாதார நிறுவனத்தின் புதிய ஆய்வு எச்சரித்துள்ளது. கடந்த 2023 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கிடையில் கிழக்கு ஜெர்மன் மாநிலங்களில் ஜெர்மன் குடியுரிமை பெற்ற சுமார் 1,41,000 ஊழியர்கள் வேலைவாய்ப்பை இழந்துள்ளனர். அதே காலகட்டத்தில் ஜெர்மன் கடவுச்சீட்டு இல்லாத வெளிநாட்டு ஊழியர்களின் எண்ணிக்கை 90,000 வரை அதிகரித்துள்ளது என்று இந்த ஆய்வறிக்கை கூறுகிறது. இதன் காரணமாக கிழக்கு பிராந்தியத்தில் ஒட்டுமொத்த வேலைவாய்ப்பு சரிவு 0.8% கட்டுக்குள் வைக்கப்பட்டுள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். போலந்து போன்ற கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு தொழிலாளர்கள் திரும்பி செல்வதால் எதிர்காலத்தில் கிழக்கு பிராந்தியத்தில் கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்படும். வெளிநாட்டு தொழிலாளர்களின் வருகை பலமாக இல்லாவிட்டால் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளம் பாதிக்கப்படும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். கிழக்கு ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மதிப்பு உருவாக்கத்தில் வெளிநாட்டு ஊழியர்கள் 2025 ஆண்டில் சுமார் 68.3 பில்லியன் யூரோக்களை பங்களித்துள்ளனர். வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் குடியேறிகள் இல்லாமல் கிழக்கு பிராந்தியத்தின் பராமரிப்பு மற்றும் பொது சேவைகள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. இந்த நிலையை சமாளிக்க 3வது நாடுகளிலிருந்து தகுதியான தொழிலாளர்களின் வருகையை ஊக்குவிப்பது அவசியமானது என்றும் அந்த ஆய்வு வலியுறுத்தியுள்ளது.